Welcome to Live in CA Funstar channel. இன்னைக்கு June 9 ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes oda banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription can make use of the link in the description and in the pinned comment. So the first news is International Day for Dialogue Among Civilization அப்படின்ற ஒரு டே வந்து 2025ல இருந்து first time United Nations ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த டேவை என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. 10th June. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்டர் கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் எல்லாருக்கும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும் ஒரு கல்ச்சுரல் மேலேயும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டயலாக் அமாங் சிவிலைசேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ ஈவெண்ட்டை வந்து இந்த வருஷம் குளோபல் ஈவெண்ட்டை யுனெஸ்கோ தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க பாரிஸ் ஃப்ரான்ஸில். 10th June 2025 சிம்போசியம் மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க ஆன் 5th June 2025. ஸோ இது வந்து 7th June 2024 அப்போ தான் வந்து இந்த டே வந்து நம்ம ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணுறாங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளியில் 8th பிளானட்டரி மீட்டிங்கில். இப்படி ஒரு டே எவ்ரி இயர் ஒரு சிவிலைசேஷனுக்காக ஒரு டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த சிவிலைசேஷன் டேவை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது யாருன்னா சைனா. ஸோ சைனா ப்ரப்போஸ் பண்ணி 80 கண்ட்ரீஸ் வந்து கோஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த டே ஒன்று வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சைனாவோட குளோபல் சிவிலைசேஷன் இனிஷியேட்டிவ் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கல்ச்சுரல் அண்ட் சிவிலைசேஷன்லையுமே வந்து தே டூ ஹாவ் ரிச் கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன்ஸ். அண்ட் அந்த இதில் சைனீஸ் சிவிலைசேஷன் டு த வேர்ல்டுக்கு என்ன மாதிரியான கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு டேவை கொண்டு வந்தாங்க. ஸோ ஓப்பன் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டயலாக் பிட்வீன் கண்ட்ரீஸ் வந்து இருக்கணும் சிவிலைசேஷன் பற்றி. ஸோ அக்கார்டிங் டு த பாரிஸ் ஃப்ரான்ஸ் பேஸ்ட் யுனெஸ்கோ இருக்காங்க இல்லையா, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். யூனிவர்சல் ப்ளூரிஸ்டிக் அண்ட் நான் ஹைரார்ச்சிக்கல் இன் நேச்சராக தான் சிவிலைசேஷன் இருக்கணும். இன்டர் கல்ச்சுரல் டைனமிக்ஸை ப்ரிசர்வ் பண்ணி டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த டே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கும், குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங், அது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ அது தவிர்த்து யுனெஸ்கோவோட ரோல் என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தேர் ரோல் இஸ் டு க்ரோ. அந்த கன்சர்ன் இருக்கு இல்லையா, கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அதிகமாக இருக்குது, ஏன் கல்ச்சுரல் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் ஒன்று இருக்குது, விச் இஸ் ஏன் கல்ச்சர் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா 1990s பர்டிகுலர்லி நிறைய டிபேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்டர் கல்ச்சுரல் டயலாக்ஸ் மூலயமா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ 2001 யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இயர் ஆஃப் டயலாக் அமாங் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போது பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் UNGA வந்து இது ஒரு ரெசல்யூஷனாக கொண்டு வந்து குளோபல் அஜெண்டா ஃபார் டயலாக்ஸ் அமாங் சிவிலைசேஷன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது எதுக்குன்னா, திஸ் இஸ் ஆல்சோ த சேம், சிவிலைசேஷனை மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேஷ்னல் யுனைடெட் நேஷன் சிஸ்டமில் இது ஒரு ப்ரைமரி ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யுனெஸ்கோவை வந்து அசைன் பண்ணாங்க தட் தே ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் திஸ் மிஷன் டு ஃபாஸ்டர் கல்ச்சுரல் கோஆப்ரேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 2025 ஈவெண்ட்டில் யூத் டயலாக் ஆன் ஃபியூச்சர் அலாங் த சில்க் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க 5th June அப்போது பாரிஸ் ஃப்ரான்ஸில் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. லைக் சில்க் ரோட்ஸ் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தான் வந்து பெர்மனன்ட் டெலிகேஷன் கொலாபரேஷன் யுனெஸ்கோவோட சேர்ந்து சைனாவும் தான் சேர்ந்து இந்த இதை பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சில்க் ரோடை பற்றின சிவிலைசேஷன் எப்படி வந்துச்சு, அது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஏன்னா இதான் ஃபஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். சைனா ப்ரப்போஸ் பண்ணுது, அப்போ அதை அவங்களோட இம்பார்ட்டன்ஸை காட்டணும்ல, ஷோகேஸ் பண்ணணும்ல, அதுக்காக. ஸோ ஃபோட்டோ எக்ஸிபிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த யூத் ஐஸ் ஆன் சில்க் ரோடு எல்லாமே வந்து பண்ணாங்க. ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ்லாம் சைனீஸ் பியானிஸ்ட் லாங்லாம் பண்ணதாக ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் டே. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோமோ, we know பிர்சா முண்டா. ஸோ இவர் ஒரு ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர். இவரோட 125th டெத் ஆனிவர்சரி வந்து என்னைக்கே அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஆன் June 9. ஸோ we know ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டரான பிர்சா முண்டா, who was also known as தார்த்தி அப்பா,
who is all என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எர்த்னு அர்த்தம். he was born in 15th November 1875. இவரோட பர்த் ஆனிவர்சரியுமே வந்து they do celebrate. ஸோ ஜார்க்கண்ட், ஒடிசா மாதிரியான இடங்களில் they do celebrate. ஆல்சோ சத்தீஸ்கர் ட்ரைபல் ரீஜியன்ஸில் he was famous. ஸோ he ப்ரெசன்ட் டேயில் இருக்க ஜார்க்கண்டில் தான் அந்த he was born. முண்டா ட்ரைப் அப்படின்னு வந்து ரொம்ப ஃபேமஸாக கூப்பிடுவாங்க. ஸோ இப்போது அவரோட லைஃப், சாக்ரிஃபைஸ், ரெவல்யூஷன் ரோல் ஆஃப் அவரோட ரோல் என்ன, ட்ரைபலில் எப்படி ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தார், சோஷியல் ரிஃபார்மராக எப்படி இருந்தாருன்னு எல்லாத்தையும் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் எல்லாம் தே யூஸ் டு ஹைலைட், ப்ரொமோட்டும் பண்ணுவாங்க. ட்ரைபல் ரைட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, இண்டிஜினியஸ் ஹெரிட்டேஜ் எப்படி இருக்குது, செல்ஃப் கவர்னன்ஸ் எப்படி பண்ணணும் அமாங் ட்ரைபல் பாப்புலேஷன் சொல்லிட்டு பிர்சா முண்டா அவரோட ரோல் இன் பிரிட்டிஷ் colonial பாலிசியில் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு they used to observe. ஸோ கிறிஸ்டியன் இயர்லி லைஃப் ஆஃப் ஹிஸ் பிர்சா முண்டா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ஸ் சையாபா அப்படின்னு ஒரு இடத்துல படித்தார். ஸோ அப்போது பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் வைஷ்ணவிசமில் he was deeply inspired and tribal spiritual traditions எல்லாத்தையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பைரட் செக் அப்படின்ற இடத்துல ட்ரைபல் மாசஸை அட்ராக்ட் பண்ணார் நிறைய அவரோட ஸ்பீச்சஸ் மூலிமா. அதுக்கப்புறம் ஜமீன்தாரி எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அகேன்ஸ்டாக அவர் நிறைய போராட்டம்லாம் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் இம்போஸ் பண்ணது தான் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ இது வந்து நிறைய ட்ரைபல் பீப்புளோட லேண்டு ஓனர்ஷிப் எல்லாத்தையும் வந்து அவங்க ஜமீன்தாரி சிஸ்டம் மூலயமா பறிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரைபல்ஸ் ஓனருக்காக, லேண்ட்லெஸ் பாண்டட் லேபர்ஸ்க்காக ஃபைட் பண்ணார். அண்ட் ட்ரைபலோட லேண்ட் ரைட்ஸை பற்றி நிறைய எஜுகேட் பண்ணி மொபிலைஸ் பண்ணார். ட்ரைபல் பீப்புள் எல்லாரையுமே வந்து லேபர், ஃபோர்ஸ்டு லேபர்லேருந்து வெளியில் வரணும், அவங்க ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அது ட்ரைபல் பீப்புள்கிட்டேயே இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும், அதை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி போராடினார். தென் ரெவென்யூ பாலிசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க ட்ரைபல் பீப்புள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ பிர்சைட் செக்ட் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஃபவுண்ட் பண்ணது அவர் தான். இது ட்ரைபல் ட்ரெடிஷனோட வைஷ்ணவிசம் ரெண்டுமே வந்து மிங்கிள் ஆகியிருக்கும். ஸோ பிளாக் மேஜிக், ஆல்கஹாலிசம் இதெல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு நடுவில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் மாதிரி கொண்டு வந்தது இவர் தான். ட்ரைபல் பீப்புளில் கொலோனியல் இன்ஜஸ்டிஸ் கீழே பிரிட்டிஷ் பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் சேர்த்தது இவர் தான். ஸோ ட்ரைபல் பீப்புளுக்கு நடுவில் யூனிட்டியையும் ஜஸ்டிஸையும் கொண்டு வந்தது இவர் தான். ஸோ வாய்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இவர் இருந்ததுனால தான் he was known till date. அதுக்கப்புறம் இவரோட நிறைய மூமெண்ட்லாம் இருக்குது. ஸோ உகுலன் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு which is also known as the Great Tumult அப்படின்னு சொல்லிட்டு 1895 to 1900. ஸோ ஆன்டி பிரிட்டிஷ் ரெபலியன்லாம் கொண்டு வந்தாங்க இதுக்கு பின்னாடி. ஸோ அக்ராஸ் ஜார்க்கண்ட், ஒரிசா, பெங்கால் இதுக்கு பின்னாடிலாம் இந்த ஸ்டேட்ஸ்லலாம் வந்து அந்த அப்ரெஷன் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து தே ஃபாட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். முண்டா ட்ரைபல், ஓரான், காரியா ட்ரைப்ஸ் எல்லாருமே வந்து போராடினாங்களாம். குரில்லா வார்ஃபேருக்கு தே ஆர் அந்த டாக்டிக்ஸை அடாப்ட் பண்ணி பிரிட்டிஷை அவுட் போஸ்ட் பண்ணது முண்டா ட்ரைபல் பீப்புள் தான். தென் ட்ரைபல் ராஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொபகண்ட் பண்ணது இவர் தான். அதுக்கு ஒரு வாட் இஸ் தட் ஸ்லோகன் கூட இருக்குது. பட் அதனோட மீனிங் என்ன அப்படின்னா, எண்ட் த குவின்ஸ் ரூல், லெட் ஆர் ரூல் பிகின் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக வாய்ஸ் கொடுத்தது இவர் தான். ட்ரைபல் பீப்புளுக்கான ஐடென்டிட்டி, அவரோட அட்டையர், ட்ரைபல் பீப்புளோட அட்டையர், அவங்க யூஸ் பண்ணுற ட்ரம்ஸ், ஃப்ளாக்ஸ் இது எல்லாத்தையும் திரும்ப ரெஸ்டோர் பண்ணி அவங்க அதான் சொன்னேன்ல யூனிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் கொண்டு வந்தது இவர் தான். தென் மேட்டியாடம் எப்போ இவரை வந்து 1895 அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹி வாஸ் எப்போனா 1900 இறந்து போயிட்டார் ராஞ்சி ஜெயிலில். ஸோ அதுக்கப்புறம் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா தான் சட்டன் கபூர் டெனன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1908 கொண்டு வராங்க. ட்ரைபல் லேண்ட் ரைட்ஸை வந்து இந்த ஆக்டில் தான் செக்யூர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ் லெகசி லிவ்ட் லாங்கர். அதுக்கப்புறம் till now we have அவரை பற்றின டாக்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. இதுதான் அந்த உலுகுவன் மூமெண்ட். அண்ட் he was honored as பகவான்
அவங்களோட ட்ரைபல் பீப்புள் இவரை வந்து பகவான்னு கூப்பிடுவாங்க. ஸோ சர்டன் இன்ஸ்டிடியூட்ஸுமே வந்து அவர் பேரில் இருக்குது. பிர்சா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, பிர்சா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அவர் பேர்லேயே இருக்குது. தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுமே வந்து நவம்பர் 15 வந்து ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லி இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ட்ரைபல் ப்ரைட் டே அப்படின்னு 2021 அப்சர்வ் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து இந்த நியூஸ் நான் வந்து நவம்பர் மந்த்லேயே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போலேருந்தே ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து UEFA நேஷ்னல் லீக் வந்து நடந்திருக்கு. அதில் யார் வின்னர், யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெயினை டிஃபீட் பண்ணி 2வது தடவை இந்த அவார்டை வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த மேட்ச்சை வின் பண்ணது வந்து போர்ச்சுகல் தான். ஸோ போர்ச்சுகல் வந்து 2025 UEFA நேஷ்னல் லீக் ஃபைனலில் வந்து வின் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த செகண்ட் டைம் தே ஆர் வின்னிங். இந்த வருஷம் வந்து ஸ்பெயினுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணியிருக்காங்க. 5-3 அப்படின்ற கோல் இதில் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெனால்ட்டி ஷார்ட் அவுட் ஆஃப்டர் 2-2 ட்ரா நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த 5-3 வின் வந்து நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த திங். அண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா அலையன்ஸ் அரீனா முனிச் ஜெர்மனியில் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த 4th எடிஷன் ஆஃப் த டோர்னமெண்ட். செப்டம்பர் 2024 ஜூன் 2025 வரையும் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நடந்திருக்கு. இதில் ஃபைனல் மேட்ச்சில் 2 டீமுமே வந்து 2 கோல்ஸ் அடிச்சிட்டாங்க. அப்புறம் ஸ்பெயின் பிளேயர் ஒருத்தர் தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கோல் அடித்ததெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போர்ச்சுகலோட ஃபர்ஸ்ட் நேஷன் டு வின் UEFA நேஷ்னல் டைட்டில் ட்வைஸ் அப்படின்னா அது போர்ச்சுகல் தான். அண்ட் 2018-19 இது இப்போது இருக்குது திஸ் UEFA நேஷ்னல். அண்ட் போர்ச்சுகல் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வின்னிங் எப்போ பண்ணாங்க அப்படின்னா 2019. ஏன்னா இது செகண்ட் டைம்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அப்படின்னா 2019. அப்போது அவங்க டிஃபீட் பண்ணது யாருன்னா நெதர்லாண்ட்ஸில் 1-0 அப்படின்ற கோல் கணக்கில் இது பண்ணார். அண்ட் ஓல்டஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் இன் நேஷ்னல் லீக் ஃபைனல் அப்படின்னா அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரோட வயசு இப்போ 40 அப்படின்றதுனால. இதுக்கு முன்னாடி லூகா மோட்ரிக் அப்படின்றவர் வந்து 37 years old. ஹீ வாஸ் த ரெக்கார்ட் மேக்கர் 2023 எடிஷனில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ 40 வயசில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மேட் தட் ரெக்கார்ட். தென் நூனோ மெண்டஸ் அப்படின்னு ஹீ வாஸ் அவார்டட் த பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஃபார் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ஃபைனல். அண்ட் செமிஃபைனலில் அவரோட கான்ட்ரிபியூஷன்னால தான் ஃபைனல் வந்ததுனால அவருக்கு அந்த அவார்ட். தென் ஸ்பெயின் வந்து செக்யூர்டு 25 கோல்ஸ் இன் திஸ் சீசன் UEFA நேஷ்னல் லீக்கில். ஸோ த மோஸ்ட் ஆஃப் எனி டீம் இந்த சிங்கிள் எடிஷன் அப்படின்னா அது இதுதான். ஸோ அதனால் அந்த இதுவும் வந்து தே கிரியேட்டட் ரெக்கார்ட். தோ தே டிடன்ட் வின், they created that record. And both Portugal and Spain will now shift to the இது அதாவது யூரோப்பியன் குவாலிஃபையர் இருக்கான். FIFAவோட யூரோப்பியன் குவாலிஃபையர் இருக்குது which will eventually lead to World Cup 2026. ஸோ போர்ச்சுகலை வந்து குரூப் Fலையும் ஸ்பெயினை வந்து குரூப் Eலையும் வச்சுருக்காங்களாம். ஸோ இது வந்து செப்டம்பர் 2025 they will start their thing. What is this UEFA நேஷ்னல்னா இது வந்து நயான் அப்படின்னு சுவிட்சர்லாண்ட் பேஸ்ட் UEFA அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. 2018 தான் இது இருக்குது. ஸோ ஒரு பைனியல் காம்படிஷன், காம்படிட்டிவ் ஃபுட்பால் என்ஹான்ஸ் பண்ணணும் அமாங் யூரோப்பியன் நேஷன்னு கொண்டு வந்தது தான் இது. ஸோ தட்ஸ் இட். இதில் வந்து UEFAவோட பிரசிடென்ட் பேர் கொடுத்துருக்கு which is அது உள்ளவே இல்லை. யா தட்ஸ் இட். Then who won men's single title in 2025 French Open after the longest final in the tournament history அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸ்பெயினோட ஸ்பானிஷ் டென்னிஸ் பிளேயர் கேர்லஸ் ஆல்கரஸ் அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. இட்டாலியோட ஜானிக் சின்னர் இருக்கார் இல்லையா, அவரை ஹூஸ் த வேர்ல்ட் நம்பர் 1 நவ். ஸோ அவரை டிஃபீட் பண்ணி கார்லஸ் ஆல்கரஸ் அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இது ஸ்டேட் ரொனால்ட் அந்த இடத்துல தான் நடந்திருக்கு. கேரோஸ் பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் ஃப்ரான்ஸில் தான் நடக்கும். பட் எந்த இடம்ன்றது ஞாபகம் இருக்கணும். ஆல்கரஸ் இதான் செகண்ட் டைம் ஹீஸ் வின்னிங் திஸ் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் மென்ஸ் ஃபைனல். ஸோ இதில் வந்து விமென்ஸ்லையும் ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் ஆக்சுவலாக இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல் ரைட். கோகோ கவுஃப்
இவங்க வேர்ல்ட் நம்பர் 2 யூஎஸ்லேருந்து வந்தவங்க. ஸோ ஷீ ஒன் த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் விமன் சிங்கிள் டைட்டில். அரியானா சப்லங்கா அவங்கள வந்து வேர்ல்ட் நம்பர் 1. ஸோ அவங்கள டிஃபீட் பண்ணி கோகோ கஃப் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வின் பண்ணிட்டாங்க. ஸோ பெலாருஸை சேர்ந்தவங்க தான் அரியானா சப்லங்கா. ஸோ கோகோ கஃபுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டைட்டில். ஸோ இது அண்ட் செகண்ட் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில். ஸோ 2020 செகண்ட்னா அப்போ ஃபஸ்ட்டு எப்போன்னா 2023 யூஎஸ் ஓப்பன் வந்து வின் பண்ணியிருக்காங்க கோகோ கஃப். ஸோ ஃப்ரெஞ்ச் ஓப்பனில் மென்ஸ் சிங்கிள் ஃபைனல்ஸ் வந்து 5 hours 29 minutes லாஸ்ட் ஆச்சு. ஸோ இதுதான் லாங்கஸ்ட் ஃபைனல் என்ன அந்த ரொனால்ட் கேரோஸ் ஃப்ரான்ஸில் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ஸ்டேடியமில் திஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஃபைனல் in the history. And second longest final வந்து இது அதாவது கிராண்ட் ஸ்லாம் ஹிஸ்ட்ரியில் இட் இஸ் செகண்ட் லாங்கஸ்ட் ஃபைனல். அண்ட் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் இந்த வருஷம் நடந்தது வந்து 124th எடிஷன் ரொனால்ட் கேரோஸில் 25th மேலேருந்து 8th ஜூன் வரையும் நடந்துச்சு. BNP Paribas is the official sponsor for this French Open. அதுக்கப்புறம் செகண்ட் கிராண்ட் ஸ்லாம் ஆஃப் த இயர் இந்த வருஷம் நடந்ததில் 2025 சீசனில். அண்ட் அவுட்டோர் கிளே கோர்ட்டில் தான் நடந்துச்சு மேஜர் டோர்னமெண்ட் ஃபார் திஸ் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து 1891 நடந்துச்சு. அதனால தான் இது 124th எடிஷன். மென்ஸ் வின்னர் கேர்லாஸ். அண்ட் அவருக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க அமௌண்ட் கேஷ் ப்ரைஸ் அப்படின்னா 2.55 million euro. அண்ட் விமென்ஸ் டைட்டில் கோகோ கஃப் அவங்க வின் பண்ணதுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு கப்பு வேறு அவங்க கொடுக்குற வின்னர் கப் இருக்குல்ல அந்த கப்புக்கு பேர் வேறு இருக்குது. ஃபார் கார்லர்ஸ்க்கு 2.55 million euros சேர்த்து மஸ்கெட்டர்ஸ் கப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஐ மீன் ஃபார் மென் சிங்கிள் வின்னருக்கு அந்த கப்பு கொடுப்பாங்க போல். தென் ஜூசன் லெங்லென் அப்படின்னு ஒரு கப் தான் விமன் சிங்கிள் டைட்டில் வின்னர் கொடுக்குறாங்க. சேம் 2.55 million euros வந்து கோகோ கஃப்க்கும் கொடுத்துருக்காங்க. ரஃபேல் நடால் ஆஃப் ஸ்பெயின் தான் வந்து மோஸ்ட் மென் சிங்கிள் டைட்டில் வின்னர் அட் ஃப்ரெஞ்ச் ஓப்பன். 14 times வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் த ஹிஸ்ட்ரி மேக்கர். அதுக்கப்புறம் இன்னும் அந்த இதை யாரும் பீட் பண்ணல. அண்ட் இதுலேயே வந்து மென்ஸ் டபுள் இருக்குது. ஸ்பெயின் அண்ட் அர்ஜென்டினாவோட சேர்ந்து ஒரு மென் வந்து விளையாண்டுருந்தாங்க. தென் விமென்ஸ் டபுள்ஸ்லேயுமே வந்து சாரா எரேன் ஜாஸ்மின் பொலனி அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியிலேருந்து வந்தவங்க 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்பெஷல் ட்ராஃபி வந்து ரிச்சர்ட் கேஸ்காட் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. அவரோட 22nd ரொனால்ட் கிராஸ் அப்பியரன்ஸ்க்காக ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணார். ஓப்பன் எரால 22nd டைம் வந்ததுனால ஹீ ரிசீவ் தட் ஸ்பெஷல் ட்ராஃபி. அண்ட் ஜோகோவிச் ஃப்ரம் சர்பியா செகண்ட் பிளேயர் ஆஃப்டர் நடால் டு ஹோல்ட் திஸ் மேட்ச். 100 match wins at ரொனால்ட் கிளாஸ்லாக் அவர் வச்சுருக்காரு. அண்ட் த தேர்ட் மேன் டு ரீச் 100 கிராண்ட் ஸ்லாம் வின்ஸ்னால் அது நோவாக் ஜோகோவிச் தான். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் கார்லஸ் இவர் வந்து ஹீஸ் ஐ திங்க் ரொம்ப யங்கஸ்ட் பிளேயர் டு வின் திஸ்ன்னு நினைக்கிறேன். because he is just third youngest player to win this French Open because he is just 22 years and 34 days la he win this award. So third youngest player to win 5 Grand Slams அது இவர் தான். அது இதுக்கு முன்னாடி வந்து 2 பேர் இருக்கணும்ல. அப்போ இவர் தேர்டுனா அப்படின்னா ஜான் பாக் ஸ்வீடன் 22 years 5 daysல வின் பண்ணாங்களா. ரஃபேல் நடாலே வந்து 22 years 33 daysல வின் பண்ணார். ஸோ ஒரு 1 or 2 days டிஃப்ரென்ஸில் ஹீ இஸ் இன் தேர்ட் பொசிஷன். செகண்ட் பிளேயர் ஆஃப்டர் ரோஜர் ஃபெடரல் டு வின் ஃபர்ஸ்ட் 5 கிராண்ட் ஸ்லாம் ஃபைனல் அப்படின்னா கார்லஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா ஹிஸ்ட்ரிலாம் மேக் பண்ணிகிட்ருக்காரு நவ். அண்ட் ஹீ ஹேஸ் ஓவர் 20 அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷ்னல் டைட்டில்ஸ். அதில் வந்து 5 கிராண்ட் ஸ்லாமும் அடங்கும். 20 டைட்டில்ஸ் இருக்குது, 5 கிராண்ட் ஸ்லாமும் அடங்கும். கோகோ கஃப் இஸ் அ ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் உமன் to win ரொனால்ட் கேஸ்காட் ஃப்ரெஞ்ச் ஓப்பன். செரீனா வில்லியம்ஸ் 2015ல வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் த யங்கஸ்ட் சின்ஸ் வில்லியம்ஸ் இன் 2002 ஷீ இஸ் த ஒன் டு வின். அவங்களுக்கு வந்து செகண்ட் கிராண்ட் ஸ்லாம் ஏற்கனவே சொன்னது தான். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து 9 times டபுள்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஈவன் லாஸ்ட் இயர் ஃப்ரெஞ்ச் ஓப்பன்லேயே டபுள்ஸில் ஷீ ஒன் அவார்ட்.
கேட்ரின் சினாகாவ் செக் ரிப்பப்ளிக்கில் இருக்க ஒருத்தவங்களோட சேர்ந்து ஷி ஒன் அவார்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. தென் ரஃபேல் நடாலுக்கு வந்து பெர்மனன்ட் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். வாட் இஸ் தட் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் டென்னிஸ் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் கில்லீஸ் மார்டன் அவர் வந்து டோர்னமெண்ட் டைரக்டரோட சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பர்மனன்ட் பிளேக் அப்படி ஒன்று வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்களாம். அதில் ரஃபேல் நடாலோட ஃபுட் பிரிண்ட் வந்து இருக்கும், அது கோர்ட்லேயே இருக்கும். தேட் வில் பி இன் 2025 ஃப்ரெஞ்ச் ஓப்பனில் க்ளோசிங் செரமனி அப்போது தே வில் டூ தேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிங் ஆஃப் கிளே அப்படின்னு அவரோட டைட்டிலுமே வந்து கொடுப்பாங்க ரஃபேல் நடாலுக்கு க்ளோசிங் செரமனி அப்போது. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் விமென்ஸ் சேலஞ்சர் பிளேயர் ஆஃப் த சீசன். எந்த இந்தியன் அத்லெட் வந்து விமென்ஸ் சேலஞ்சர் பிளேயர் ஆஃப் த சீசன் அண்ட் விமென் யங் பிளேயர் ஆஃப் த சீசன் டைட்டிலை வந்து வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் அனஹத் சிங். ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ பிஎஸ்சி அவார்டு அப்படின்னு ஒன்று நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பிஎஸ்சி அவார்டில் ஸ்குவாஷ் பிஎஸ்ஏஸ் ப்ரொஃபஷ்னல் ஸ்குவாஷ் அசோசியேஷன், ஸோ அவங்களோட அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் தான் இந்த அனஹத் சிங் வந்து 2 அவார்ட்ஸ் பிஎஸ்சி அவார்ட்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் ஜஸ்ட் 17 year old, இந்தியாவோட நம்பர் 1 உமன் ஸ்குவாஷ் பிளேயர். அண்ட் இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா, பிரிக்கிங்ஹாம் இங்கிலாண்டில் நடந்துச்சு. ஸோ இதில் விமென்ஸ் சேலஞ்சர் பிளேயர் ஆஃப் த சீசன் அண்ட் திஸ் இஸ் த விமென் யங் பிளேயர் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து ஈஜிப்ட்லேருந்து வந்து அமீனியா ஆர்ஃபிங் அவங்களோட ஷீ இஸ் த வேர்ல்ட் நம்பர் 5. ஸோ அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிஎஸ்ஏ கோல்ட் லெவல் டைட்டில் அட் சிங்கப்பூர் ஓப்பன் 2025 வந்து வின் பண்ணியிருப்பாங்க. So Anahat became the youngest Indian to win this award. And Anahat season performance 2024-25 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 9 titles so far இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதில் 11 டோர்னமெண்ட்ஸில் இந்த சீசன் 2024-25 சீசனில் விளாண்டுருக்காங்க. இதில் 8 சேலஞ்சர்ஸ் லெவல் விக்ட்ரிஸ் இருக்குது. 3K, 9K, 12K, 15K ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா வின் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல்லையுமே வந்து நிறையா ஆகஸ்ட்டில் ஹெச்சிஎல்லோட ஸ்குவாஷ் டோர்னமெண்ட் கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் எல்லாம் நடந்திருக்கு. அதுலேயுமே வந்து பிஎஸ்ஏ சேலஞ்சர் பிளேயர் ஆஃப் த மந்தாக வின் பண்ணியிருக்காங்க. தென் இந்தியன் ஓப்பன் 15K லெவலில் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க மும்பையில். ஸோ நிறைய இந்த மாதிரி ஜூனியர் அச்சீவ்மெண்ட்ஸ்லையுமே ஷி ஒன். ஸோ அண்டர் 17 டைட்டில்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் ஜூனியர் ஓப்பனில், which was at January 2025. தென் இந்தியாவோட பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க இன் 2025 ஏஷியன் ஜூனியர் ஸ்குவாஷ் டீம் சாம்பியன்ஷிப்பில். ஸோ ஹாங்காங் சைனாவில் நடந்திருக்கு. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால டாப் 70க்குள்ளே இருக்காங்க. இந்தியாவில் ஷீ இஸ் த யங்கஸ்ட் அண்ட் டாப் பிளேயர். பட் வேர்ல்ட் லெவலில் டாப் 70க்குள்ளே இவங்களோட ரேங்கிங் இருக்குது. பிஎஸ்ஏ அவார்ட்ஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஸ்குவாஷ் அசோசியேஷன் அவார்ட். ப்ரொஃபஷ்னல் ஸ்குவாஷ்க்கு கொடுக்குற ஒரு கவர்மெண்ட் பாடி தான் இந்த பாடி. அண்ட் தே ஆர் கிவிங் திஸ் அவார்டு டு அந்த டூர் ஃபுல்லாத்துலேயும் மென் அண்ட் விமன் யார் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வேர்ல்ட் டூர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தே வில் அனௌன்ஸ் திஸ். இதில் வந்து என்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, மேல் பிளேயர் ஆஃப் த சீசன், ஃபீமேல் பிளேயர் ஆஃப் த சீசன், சேலஞ்சர் மேல் பிளேயர், சேலஞ்சர் ஃபீமேல், ஹால் ஆஃப் ஃபேம் இண்டக்ஷன், இதெல்லாமே வந்து நடக்கும். ஸோ அதில் தான் இவங்களுக்கு இந்த 2 அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து மென்ஸ் சிங்கிள் டைட்டில் 2025 இந்தோனேஷியா ஓப்பனில் யார் வின் பண்ணால், இட் இஸ் ஒன் ஆஃப் த பேட்மிண்டனோட சூப்பர் 1000 டோர்னமெண்ட்ஸ். ஸோ அது யார் வின் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஆண்டன்சன். ஸோ 43rd எடிஷன் ஆஃப் இந்தோனேஷியா ஓப்பன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ காப்பல் அப்பி இந்தோனேஷியன் ஓப்பன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பான்சரோட நேமோடு சேர்த்து சொல்கிறாங்க. ஜகார்ட்டா இந்தோனேஷியாவில் 3rd to 8th ஜூன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் டென்மார்க்கோட ஆண்டன்சன் இவர் தான் வந்து வேர்ல்ட் நம்பர் 3 பொசிஷனில் இருக்கவர். இந்தோனேஷியா ஓப்பன் பார்க்கும்போது இதில் இந்த டோர்னமெண்ட்டோட டோட்டல் ப்ரைஸ் பூல் $. ஸோ திஸ் இஸ் த ப்ரைஸ் அமௌண்ட். இந்த டோர்னமெண்ட் வந்து 1982 நடந்துகிட்ருக்கு, விச் வாஸ் ஆர்கனைஸ்டு பை ஜகார்ட்டா இந்தோனேஷியா பேஸ்டு
பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தோனேஷியா 2018லேருந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து சூப்பர் 1000க்குள்ளே விச் இஸ் பேட்மிண்டனோட வேர்ல்டு ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, அவங்களோட சூப்பர் 1000 ஈவெண்ட்டுக்குள்ளே இந்தோனேஷியாவோட ஓப்பனும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரெஸ்டீஜியஸ் சூப்பர் 1000 டோர்னமெண்ட்டில் இதை தவிர்த்து வேறு எந்த டோர்னமெண்ட்லாம் இருக்குன்னா இங்கிலாந்து ஓப்பன், சைனா ஓப்பன், மலேசியா ஓப்பனோடு சேர்ந்து இந்த இந்தோனேஷியா ஓப்பனும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. மென்ஸில் ஆண்டர்சன் வின் பண்ணார். ஓகே, விமெனில் யார் வின் பண்ணா அப்படின்னா சேயாங் வின் பண்ணாங்க. ஸோ சைனாவோட வாங்ஸி வேர்ல்டு நம்பர் 2 அவங்கள டிஃபீட் பண்ணி வின் பண்ணாங்க. தென் அன்சேயாங் கிளின்ச்ட் ஹர் செகண்ட் இது வந்து சேயாங் சம்திங் second Indonesian Open title. Then Hye Seong is the first South Korean to win the Olympic gold medal in women's single in 2024 Paris Olympicsல. முன்னாடி வந்து பேங் சோ ஹியோன் அப்படின்றவங்க தான் 1996ல் சவுத் கொரியாலேருந்து கோல்டு மெடல் வின் பண்ணது இன் ஒலிம்பிக்ஸ். அவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் வின் பண்ணாங்க. ஸோ நவ் ஷீ ஒன் த இந்தோனேஷியா ஓப்பன் பேட்மிண்டன் டைட்டில் டூ. மிக்சட்லேயுமே வந்து ஒரு 2 பேர் கொடுத்துருந்தாங்க. மென்ஸ் டபுள்ஸ் விமென்ஸ் டபுள்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த இது வந்து ரீட் பண்ணிக்கோங்க இஃப் யூ வாண்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு eminent Marathi scholar who is known for his work on Eknathi Bhagavat and Bhavat Ramayan. He died at the age of 92. அது யாருன்னு கேட்டிருக்காங்க, தாஜி பன்ஷிகர். ஸோ ஹீ வாஸ் அ ரெனவுட் மராத்தி ஸ்காலர். ஸோ நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பார் போல். தானே மகாராஷ்டிராவில் இருக்கார். ஹீ இஸ் டெட். ஸோ அவரோட லிட்ரலி ஸ்பிரிச்சுவல் அண்ட் தியரட்டிக்கல் ஸ்காலர்ஷிப் இன் மகாராஷ்டிராவில் ஃபேமஸ் அவரோட விஷயங்களுக்கு. அண்ட் ஹிந்து எபிக் கமெண்ட்ரிலாம் வந்து ஹீ யூஸ் டு டூ. ஸோ அவர் வந்து இறந்து போயிட்டதுனால அவரோட நியூஸ் இஸ் ஹியர். தென் பைனாப்பிள் ப்ரொடியூசர் வேர்ல்ட்லேயே யார் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபிலிப்பைன்ஸ் தான் வந்து இருக்காங்க. பட் சர்டன் ரிப்போர்ட்ஸில் இட் இஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வாட் டு சே இந்தோனேஷியா தான் ஃபஸ்ட்டுன்னு இருக்குது. பட் சில இதில் இப்போது ரீசெண்டாக இருக்கிறதுல பைனாப்பிள் ப்ரொடியூசரில் ஃபிலிப்பைன்ஸ் தான் அப்படின்ட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் அது மட்டும் வி ஷால் ஸ்டிக் டு ஃபிலிப்பைன்ஸ், ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான நியூஸ் இருக்கிறதுனால. பட் இந்தோனேஷியாவும் சொல்கிறாங்க சில வெப்சைட்ஸில். ஸோ ஃபிலிப்பைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் குளோபலி, மேஜர் கல்டிவேஷன் எந்தெந்த இடத்துல அப்படின்னு இருக்குது. கோஸ்டாரிக்கா செகண்ட், அண்ட் தேர்ட் வந்து தாய்லாந்து, ஃபோர்த் இந்தோனேஷியா, ஃபிஃப்த்து நம்ம இருக்கோம். அசாம், திரிபுரா, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் நம்ம பைனாப்பிள் விளைவிக்கிறோம். அண்ட் திரிபுரா தான் குவீன் ஆஃப் பைனாப்பிள்னு சொல்கிற ஒரு இடம். ஜிஐ டேக்லாம் இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் தேட் இஸ் இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. தென் திஸ் ரிப்போர்ட் இஸ் வெரி ஃபேமஸ். எல்லோரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரிப்போர்ட்டை பற்றி. வேர்ல்டு பேங்க்கோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டில் இந்தியாவோட எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரேட் வந்து 2022-23 இயரில் கம்மியாயிருக்கு. அதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. $3 per day த்ரெஷோல்டில் ரிவைஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் 5.3% வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரேட் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இதுதான் அந்த சம்மரி, ஐ மீன் அந்த ரிப்போர்ட்லேருந்து வரத சம்மரி இன் பிஐபி. ஸோ பிஐபியில் இது 7 ஜூனே ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் வாட் இஸ் திஸ் அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் வந்து மேஜர் ரிவிஷன் ஆன் குளோபல் பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைனை வந்து $2.15 per dayன்னு 2017 பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மூலயமா வச்சுருந்தது $3 per day அப்படின்னு சொல்லி 2021ஓட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மூலயமா மாற்றுறாங்க. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இப்போ சிபிஐ இன்ஃப்ளேஷனுக்குலாம் பேஸ் இயர் வச்சுருக்கோம்ல. 2011-12 இப்போ ஒரு பொருளோட விலை 100 ரூபான்னு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 2025-26 இப்போ இருக்க ஃபினான்ஷியல் இயர் இதில் வந்து இது 150 இருக்குது அப்படின்னா அப்போ 50 rupees வந்து கூடி இருக்குது அப்படின்றது தானே நம்ம பார்ப்போம். தேட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மாதிரி பேஸ் இயர் வச்சுட்டு அதுலேருந்து எவ்வளோ கூடி இருக்கோ தேட் இஸ் த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்க்குறது சிபிஐ இன்ஃப்ளேஷனுக்கு வி யூஸ் டு டூ. இது மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 2011 அதுதான் பேஸ் இயராக வச்சுருக்கோம். அந்த மாதிரி பேஸ் இயர் வந்து யூஸ்வலாக நம்ம வைப்போம். இதில் வந்து 2017 தான் சோஃபார் இருந்துச்சு. இப்போ 2021 வச்சுட்டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அன்னைக்கு என்ன ரேட் 2021 பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பொறுத்து நம்ம இந்தியாவில் உள்ள பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் அண்ட் அந்த பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸில் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணால் அந்த செலவு வந்து அந்த செலவுக்கு மேலே பண்ணியிருந்தால்
ஹீ இஸ் நாட் அண்டர் பாவர்ட்டி, அதுக்கும் கீழே தான் அவர் வந்து சம்பாதிக்கிறாரு, அவர் செலவு பண்ணுறாரு அப்படின்னா ஹீ இஸ் அண்டர் பாவர்ட்டின்றது சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே அந்த இன்ஃப்ளேஷன்னால மாறும், அது இப்போ தான் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்போது இனிமேல் வந்து we can use it for descriptive writing. ஸோ பாவர்ட்டி ரிலேட்டடான டாபிக்ஸ்குள்ளே போகும்போது we used to write this. ஸோ இப்போ அந்த டேட்டாவை மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். $3 per day அப்படின்னு இருந்தால் தான் with respect to 2021 purchasing power parity இனிமேல் வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்றத வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். இந்த சேஞ்ச் வந்து குளோபலில் இன்க்ரீஸ் இன் கவுண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை வந்து கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது 125 மில்லியன் பீப்புள் வந்து அதிகமாவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ரீசெண்ட் டைம்ஸில் இஃப் யூ சி இந்தியாவோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில் இண்டெக்ஸ்லலாம் அந்த கம்மியான கவுண்ட் வருது. பிகாஸ் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில் இருக்க பீப்புள் வந்து வெளியில் வந்துட்டாங்க பாவர்ட்டியிலேருந்து அப்படின்ற மாதிரியான டேட்டாலாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. You know who releases this data? Of course government தான். அப்போ அதில் நிறைய கிரிட்டிசிசம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி அண்ட் அந்த பாவர்ட்டியை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு வேர்ல்டு பேங்க் மாதிரியான ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சொல்கிற அந்த டேட்டா இந்த இதை தான் நீங்கள் வச்சுக்கிறீங்க. பட் திஸ் இஸ் அவுட்டேட்டட். இன்ஃப்ளேஷனில் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ நீங்கள் புதுசாக ஒன்று மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் இப்போ வேர்ல்டு பேங்க்கே அந்த மெட்ரிக்ஸை மாற்றிட்டாங்க. ஸோ $3 per day. அப்போ இப்படி கூட்டுனா கண்டிப்பாக 125 மில்லியன் பீப்புள் அதிகமாக எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருக்காங்கன்னு தெரியும் தான். பிகாஸ் அவங்க இருக்கிறது தானே டேட்டாவாக வருது. ஸோ தட் இஸ் த திங். இந்தியா எமர்ஜ் அஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அவுட்லேயர் இன் அ பாசிட்டிவ் டிரெக்ஷன். நிறைய ரிஃபைன்டு டேட்டா அண்ட் அப்டேட்டட் சர்வே மெத்தட்ஸ்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு யூஸ். இந்தியா நாட் ஒன்லி வித்ஸ்டுட் த ரைசிங் த்ரெஷோல்டு. அந்த அவங்க த்ரெஷோல்டு ரைஸ் பண்ணாலும் நம்ம இந்தியாவில் வந்து அந்த கவுண்ட் கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரியான டைமென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டட் அ மேசிவ் ரெடக்ஷன் இன் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் பாவர்ட்டி ரெடக்ஷன் ஆயிருக்கு. த நியூ பாவர்ட்டி லைன் வந்தாலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு தான் குளோபல் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் 226 மில்லியன் பீப்புளில். பட் இந்தியா வித்ஸ்டுட் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தேங்க்ஸ் டு த இந்தியாவோட டேட்டா ரிவிஷன் நெட் குளோபல் இன்க்ரீஸ் வாஸ் ஒன்லி 125 மில்லியன் இந்தியாவில். ஆஸ் இந்தியா ரிவைஸ் த டேட்டா ரெடியூஸ்டு த கவுண்ட் 125 மில்லியன் ஆன் இட்ஸ் ஓன். ஏன்னா அவங்க த்ரெஷோல்டையே $3 கூட்டினாலும் இந்தியாவில் இவ்வளோ தான் வரதுக்கு ரீசன் என்னென்னா, உண்மையிலேயே இந்தியாவில் பாவர்ட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோன்றது தான் அவங்க கொடுக்குற இங்கே டேட்டா. ஐ மீன் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. வை த பாவர்ட்டி லைன் வாஸ் ரிவைஸ்டு அண்ட் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நியூ இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைன் வந்து ரிவைஸ்டு நேஷ்னல் பாவர்ட்டி லைன்ஸ் கொடுக்கும். ஸோ லோ இன்கம் கண்ட்ரீஸ்க்கு இம்ப்ரூவ்டு மெஷர்மெண்ட் ஆஃப் கன்சம்ஷன் பர்டிகுலர்லி ஃபுட் அண்ட் நான் ஃபுட் ஐட்டம்ஸில் அண்ட் 2021 பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியோட எஸ்டிமேட்டோட இன்டிகிரேட் ஆகும். அதனால தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் அப்டேட்டட் கன்சம்ஷன் டேட்டா சிக்னிஃபிகன்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் த வேர்ல்ட் பேங்க்ஸோட குளோபல் பெஞ்ச் மார்க். அதனால தான் அவங்களே சேஞ்ச் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் திஸ் அப்வர்ட் ரிவிஷன் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை த ரிவிஷன் இன் த அண்டர்லைங் நேஷனல் பாவர்ட்டி லைன் rather than changes in the price. World Bank சொல்லியிருக்காங்க. Then India revised the poverty profile PIP 2025. இந்தியாவோட லேட்டஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேல மாடிஃபைடு மிக்ஸ்டு ரீகால் பீரியட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் ரெஃபரன்ஸ் பீரியட்னு ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்குன்னு ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து சர்வே ரிலேட்டட் விஷயங்களில் பண்ணுறாங்க. சர்வேயோட டேட்ஸை வந்து 45 டேட்ஸ்லேருந்து 28 டேஸ்ன்னு கம்மி பண்ணி டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப உடனே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஈஸியான மெத்தடில் பார்த்து அந்த மெத்தட்லேயுமே எந்த ஒரு ஃப்ளாஸும் இல்லாமல் சீக்கிரம் கொடுக்கணுன்றதுக்காக ஃப்ளாவோட கொடுக்காம ஒரு ஓரளவுக்கு கரெக்டான மெத்தடில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேலையுமே வந்து மாடிஃபைடு மிக்ஸ்டு ரீகால் பீரியடை யூஸ் பண்ணுறாங்க அந்த மெத்தடை. ஸோ இதில் மூலியமாக ஷார்ட் ரீகால் பீரியட் ஃபார் ஃப்ரீக்வெண்ட்லி பர்ச்சேஸ்ட் ஐட்டம் வந்து இருக்கும் கம்மியான டைமில். ஸோ ரியலிஸ்டிக் எஸ்டிமேட்ஸ் இருக்கும் ஃபார் ஆக்சுவல் கன்சம்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஆஸ் அ ரிசல்ட் கன்சம்ஷன் ரெக்கார்டட் இன் நேஷனல் சர்வே ரோஸ் leading to the drop in poverty estimates. ஸோ கன்சம்ஷன் அதிகமாக இருக்குன்றத சொல்கிறாங்க. 2011-12 பார்க்கும்போது அப்ளை பண்ணால் MMRP அப்ளை பண்ணால் விச் இஸ் மாடிஃபைடு மிக்ஸ்டு ரீகால் பீரியட் அப்ளை பண்ணால் இந்தியாவோட பாவர்ட்டி ரேட் வந்து 22.19லேருந்து 16.22ன்னு கம்மியாகுது. ஈவன் அண்டர் த ஓல்டர் அந்த 2.15 பாவர்ட்டி லைனில் பார்க்கும்போதே கம்மியாக தான் இருக்குது. இதில் 22-23 பாவர்ட்டி அண்டர் நியூ 3 இது பார்க்கும்போது இது
22-23ல வேர்ல்டு பேங்க் சொன்ன மாதிரியே அந்த $3 பார்க்கும்போது 5.25ல தான் இருக்குது. வைல் வேர்ல்டு 2.15 2% தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லைட்டான இன்க்ரீஸ் தான் இருக்கே ஒழிய வி ஹாவ் நோ பிக் டிஃப்ரென்ஸ்ன்றது தான் இதில் வந்து சொல்ல வராங்க. பீப்புள் பிலோ பாவர்ட்டி லைன் வந்து அவங்க வந்து ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறாங்க. 2017 பர்ச்சேசிங் பவர், 2021 பர்ச்சேசிங் பவர். அப்படி பார்க்கும்போது தெர் இஸ் அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்குது, பட் நோ. ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே மூலயமா ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்ட் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க பாவர்ட்டியில் இருக்காங்களா இல்லையானே நம்மளுக்கு தெரியும். அதனால தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே இஸ் டிசைன் டு கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆன் கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, தே வில் கன்சிடர். ஆவரேஜ் மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா, இது யூஸ்வலாக பெர் கேபிட்டான்னு கணக்கு பண்ணிட்டாலே இந்தியாவில் கம்மியாக தான் இருக்கும். We say because of the population, but no, there is a stark difference between poor and the rich. Middle income தான் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். More income they invest more on luxurious thing. இவங்க இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க. பேசிக் பேர் மினிமம்க்கு தான் காசு இருக்கும். ஸோ these are the people who spend more. and அதை வந்து நம்ம பெர் கேபிட்டான்னா ஒரு தலைக்கு எவ்வளோ அப்படின்னு தானே பார்ப்போம். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ பெர் கேபிட்டாவில் பார்க்கும்போது இட் இஸ் 4,000 சம்திங் தான் ரூரல் ஏரியாஸில், 6,000 சம்திங் இன் அர்பன் ஏரியாஸ். இந்த மாதிரி பெர் கேபிட்டாவை வச்சுட்டு நம்ம 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி இருக்க முடியுமான்ற கொஸ்டின் தான் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. ஜப்பானை நம்ம எப்படி சர்பாஸ் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, பெர் கேபிட்டாலேயே நம்ம இன்னும் கூடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயுமே வந்து அது ப்ரிவலண்ட்டாக தெரியுது, இன்னும் இவ்வளோ தான் இருக்கும். $33,000 ஸ்பெண்ட் பண்ணுற யூஎஸ் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்றது யூ மைட் விட்னஸ். ஸோ வென் தீஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஃபிகர்ஸ் அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தீஸ் டேட்டாஸ் ஆர் இம்பார்ட்டண்ட், ஜஸ்ட் ரீட் இட். அர்பன் ரூரல் கன்சம்ஷன் கேப்புமே வந்து இருக்குது. ஸோ அந்த கேப் வந்து நேரோவாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. 84%லேருந்து 70% நேரோவாக இருக்குது. இது வந்து நிறைய டேட்டாஸில் சிக்னிஃபிகண்ட்டாக அது தெரியுது. ரூரல் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து சர்டன் சர்வேஸில் ப்ரிவலண்ட்டாக தெரியுது. அது வந்து ஃபுட் அண்ட் நான் ஃபுட் மட்டும் இல்லாமல் ஃபுட்டு கூட தே யூஸ் டு ஸ்பெண்ட் மோர்னு வச்சுக்கலாம். பட் நான் ஃபுட் ஐட்டம்ஸ்லையுமே ரூரல் கன்சம்ஷனில் அதிகமாகுது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். ஸ்டேட் வைஸ் ட்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஆல் 18 மேஜர் ஸ்டேட்ஸ் வந்து தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் ஆவரேஜ் மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் போத் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஒடிசா தான் எக்ஸ்பீரியன்ஸ் த ஹையஸ்ட் ரூரல் இன்க்ரீஸ். ஸோ ரூரல் ஏரியாவில் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்குன்னு ஒரு பாயிண்ட் சொல்லலாம். செகண்ட், அங்கேயுமே நிறைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அலைடு ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து உருவாகிறதையும் வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த லாஸ்ட் வீக் ஹிந்து எடிட்டோரியலையுமே அதை பற்றி பேசியிருந்தாங்க. பஞ்சாப்ல தான் ஹையஸ்ட் அர்பன் இன்க்ரீஸ் இருந்திருக்கு, அபவுட் 30% அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சம்ஷன் இன்இக்வாலிட்டி பற்றி நெக்ஸ்ட் சொல்கிறாங்க. இது எப்போவுமே இன்இக்வாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கினி கோஎஃபிஷியன்ட் தான். ஸோ இது என்னதுன்னா இட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அதில் வந்து பர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டி லைன் வந்து இது இருக்கும். ஸோ இது 0. ஸோ இது வந்து 1. இதில் இந்த கர்வ் லாரன்ஸ் கர்வ் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த எந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 0க்கு பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் போகுதோ தேட் இந்த வேல்யூ வந்து எவ்வளோ 0 பக்கத்தில் இருக்கோ தேட் ஷேஸ் ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். 1 கிட்ட எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ தேட் இஸ் இன்இக்வாலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தேட் இஸ் த மெஷர்ஸ் with respect to Gini coefficient. ஸோ அதை தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். லாரன்ஸ் கர்வ் அண்ட் கினி கோஎஃபிஷியன்ட் தான் யூஸ்வலி வி யூஸ் டு விஷுவலைஸ் த ஈக்குவாலிட்டி. அப்படி பார்க்கும்போது இந்த இது வந்து சேஞ்சில் தான் இருக்குது அண்ட் 0 கிட்ட தான் இருக்குது அப்படின்றபோது தேர் இஸ் அ ரிடக்ஷன் இன் கன்சம்ஷன் இன்இக்வாலிட்டி அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. தீஸ் ஃபைண்டிங்ஸ் காம்ப்ளிமெண்ட் த வேர்ல்ட் பேங்கோட ரிவைஸ்டு ஃபிகர்ஸ். ஸோ டேஞ்சபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹவுஸ் ஹோல்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இன்கம் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மெஷர் அண்ட் மெஷர்மெண்ட் மொமெண்டம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாட் we have to know is வேர்ல்டு பேங்க் பாவர்ட்டி லைன், இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைன், அது வந்து ரொம்ப ஃபேமஸ் கோட். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைன் வந்து 2.15 பெர் டே
டாலர் பெர் டே அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் 2017 பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் இருந்துச்சு. இது அப்படியே 3 பெர் டே பெர் டாலர் அப்படின்னு $3 பெர் டே அப்படின்னு 2021 பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு மாற்றிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். ஸோ இந்தியாவோட எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரேட் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்றத வந்து இதன் மூலயமா சொல்லியிருக்காங்க. தேட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக தேர் வாஸ் அ மீட்டிங். அந்த மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேரியஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃப்ரம் அதிலோடைய செக்ரட்டரி, அப்புறம் பப்ளிக் செக்டார் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டிரெக்டர்ஸ். இந்த பப்ளிக் செக்டார் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, we do have நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, தென் ஓரியண்டல் இன்சூரன்ஸ், நேஷ்னல் இன்சூரன்ஸ், ஜிஐசிஸ், அது ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் விச் இஸ் அ ரீஇன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா. இவங்க எல்லா அஃபீஷியல்ஸும் சேர்ந்து along with the Ministry of Finance members there was a talk event or a meeting னு வச்சுக்கோங்களேன், which was headed by finance minister. அப்போ சர்டன் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய இன்சூரன்ஸ் செக்டாரில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் செக்டார் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காங்க. அப்போ பேசும்போது எவ்வளோ ப்ரீமியம்ஸ் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸோட பெனிட்ரேஷன் இன் இந்தியா எவ்வளோ, நம்மளால் 2047 IRDAI சொல்கிற மாதிரி விச் இஸ் அ ரெகுலேட்டரி பாடி ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அச்சீவ் பண்ண முடியுமா, இன்கர்ட் கிளைம்ஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஆல் தீஸ் பப்ளிக் செக்டார் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்னு டிஸ்கஸ் பண்ணும்போது 2019 இருந்து கம்பேர் பண்ணால் 80,000 crore வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த இன்க்ரீஸ் வந்து 1.6 lakh crore ஆயிருக்கு. ஸோ இந்த இன்க்ரீஸ்டு ப்ரீமியம் என்ன போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, அதனால் ப்ரீமியம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து தெளிவாக காட்டுது. த ஓவரால் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியே வந்து க்ரோத் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. டோட்டல் ப்ரீமியம் கலெக்ஷன் இண்டஸ்ட்ரியில் கலெக்ட் பண்ணது வந்து 3.07 lakh crore இருக்குது. ஸோ தேட் இஸ் ஆல்சோ லாஸ்ட் இயரோட கலெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் வைல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இன் இந்தியா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1% ஆஃப் த ஜிடிபி தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்னும் கன்சர்னிங் திங். பிகாஸ் 2023 பார்க்கும்போது திஸ் வாஸ் குளோபல் ஆவரேஜ் எவ்வளோ இருந்துச்சு 2023ன்னா 4.2%. ஸோ குளோபல் ஆவரேஜ் 4.2, அதை விட லெஸ் தென் 1% தான் இந்தியாவில் இருக்குது, which is not so good. இன்சூரன்ஸோட டென்சிட்டி ஹேஸ் ஸ்டெடிலி இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு. லைக் 2019 வந்து $9 தான் வந்து இருந்திருக்கு, இப்போது $25 in 2023. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டருமே வந்து விச் இஸ் நிர்மலா சீதாராமன், அவங்களுமே வந்து போத் இன்சூரன்ஸோட பெனிட்ரேஷன் இன்டு இந்தியாவையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அண்ட் டென்சிட்டியையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் அதிகமாக நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5-year அனாலிசிஸ்மே வந்து கொடுத்துருந்தாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்மெண்ட், ப்ரீமியம் க்ரோத் ரேட், ப்ரைவேட் இன்சூரன்ஸில் ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருப்பாங்க அண்ட் பப்ளிக் செக்டாரோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இவங்க எல்லாத்தோட அனாலிசிஸ்மே கொடுத்துருந்தாங்க. கோவிட் பேண்டமிக் FY21 பப்ளிக் செக்டார் ஜென்ரல் இன்சூரன்ஸில் 126% வந்து இன்க்ரீஸ் இருந்திருக்கு. ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்து 105% க்ரோ ஆயிருந்திருக்காங்க. இதெல்லாமே வந்து ஸ்டெடியாக இருந்தாலும் நவ் இட் இஸ் டிக்ளைனிங். ஸோ பை 2024 தீஸ் ரேஷியோஸ் ஹேஸ் டு மாட்ரேட். எவ்வளோன்னா 103, 89%, 65% இந்த மாதிரி கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இன்னமும் அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, அவங்களோட க்ரோத் ரேட் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி அப்கமிங் இயர்ஸில் தே கேன் ஒர்க் ஆன் அப்படின்றத பற்றிலாம் பேசியிருக்காங்க. அண்ட் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்ட கஸ்டமர் க்ரீவன்ஸை ப்ராம்ப்டாக அட்ரஸ் பண்ணுங்கள், யூ ஆர் நாட் டூயிங் தட் பிகாஸ் there is more complaint now அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் there is an engagement between the
கஸ்டமர்ஸ் தட் இந்த கிரீவன்ஸ் எல்லாம் ஒழுங்காக அவங்க அட்ரஸ் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காங்க. தென் சீம்லெஸ் இன்டகிரேஷன் இருக்கணும் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் சிஸ்டமோடு சேர்த்து. தென் எண்ட் டு எண்ட் கேஒய்சி வந்து பண்ணணும். இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் நல்லா ஒழுங்காக பண்ணுங்கன்ற மாதிரியான வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். ஸோ அதில் தான் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ யா தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து பார்ட் டைம் மெம்பர் ஆஃப் த 16th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அஜய் நாராயண் ஜா வந்து ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன். அவர் வந்து இப்போது டியூ டு ஹிஸ் பர்சனல் ரீசன்ஸ் ஹீ இஸ் ரிசைனிங் ஃப்ரம் த ஃபினான்ஸ் கமிஷன். அவருக்கு பதிலாக ரவிசங்கர் ஹூ இஸ் த டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அவரை வந்து பார்ட் டைம் மெம்பராக 16th ஃபினான்ஸ் கமிஷனில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணது இட் இஸ் சம்திங் நியூ. ஏன்னா 31st அக்டோபருக்குள்ளே தே ஹாவ் டு திஸ் 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஹேஸ் டு சப்மிட் தேர் ரிப்போர்ட். ஒரு ஸ்டேட்டையுமே வந்து போய் விசிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ சேர்மன் வந்து டாக்டர் அரவிந்த் பனகிரியா, ஸோ ஹூ இஸ் த ஃபார்மர் வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ தே ஹாவ் டு சப்மிட் திஸ் 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட் பை 31st அக்டோபர். ஸோ இன்னும் 2-3 months தான் இருக்குது. தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். இப்போது அஜய் நாராயண் ஜா ரிசைன் பண்ணுறதுனால பார்ட் டைம் ஹீ இஸ் அ ஃபுல் டைம் மெம்பர் அஜய் நாராயண் ஜா. ஸோ அவர் ரிசைன் பண்ணுறதுனால ஒரு பார்ட் டைம் மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ ரவிசங்கர். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பற்றி ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எப்படி செட்டப் பண்ணுறாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 280 படி கான்ஸ்டியூஷனல் பாடி படி 5 yearsக்கு ரெக்கமெண்டேஷன் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஹேஸ் டு கிவ். ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அக்டோபரில் கொடுக்குறது வந்து 1st April 2026 31st March 2031 வரையும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் தான் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஃபர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு புது சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா ஷைலேஷ் சி மெஹ்தா. ஸோ ஃபர்டிலைசர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் சேர்மன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சைலேஷ் ஸ்ரீ மெஹ்தா எம்டிஏ ஆஃப் தீபக் ஃபர்டிலைசர் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் கார்பரேஷன். அவர் தான் இப்போது ஃபர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீ வில் பி சக்சீடிங் என் சுரேஷ் கிருஷ்ணன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சிஇஓ அண்ட் எம்டி ஆஃப் எல்ஐசி வந்து சித்தார்த் மொஹன்டி. அவரோட டெனோர் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது ஒரு இன்டரிம் பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது சத்பால் பனோ அப்படின்றவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீ வில் பி ஆக்டிங் அஸ் த இன்டரிம் MD and CEO. Government of India through Department of Finance and Services அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சத்பால் பனோ அப்படின்னு இன்டர்னம் CEO அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எல்ஐசி. தோ வி ஹாவ் ப்ரைவேடைசேஷனில் நிறையா ஸ்டேக்ஸ் கொடுத்துட்டாலும் கவர்மெண்ட் ஹாவ் அப்பர் ஹேண்ட். அதனால தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இன்னும். ஸோ தட்ஸ் இட். EDUCOM அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்ச் நேம் போல். வாட் இஸ் திஸ் அப்படின்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வந்து ஆர் பர்சனல் செக்ரட்டரியாக வந்து சீனியர் ஆஃபீஸர் ஆர் ஹை ரேங்கிங் அஃபீஷியலுக்கு இருப்பாங்க. ஸோ தட் சீனியர் அஃபீஷியல் யூஸ்வலி வில் பி ஜென்ரலோ அட்மைரலோ அந்த மாதிரி ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக கூட இருப்பாங்க. ஸோ EDUCOM அப்படின்றவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விமன் ஆஃபீஸரை வந்து ஸ்டேட்டோட கவர்னருக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் மனிஷா பதி. அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ IAF ஆஃபீஸர் மனிஷா பதி ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ADC டு த கவர்னர். மிசோரமில் ஷீ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட். 2015 பேட்ச் ஆஃபீஸர், IAF ஆஃபீஸர், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். இவங்கள தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் EDUCOMபாக ஸ்டேட் கவர்னருக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. So she will be acting as the EDUCOM military officer appointed as the assistant or senior officials like governor, president, services chief. அவங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறவங்க தான் அது. ஸோ அவங்களோட நேம் இஸ் இம்பார்ட்டண்ட். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நேஷ்னல் இ-கவர்னன்ஸ் அவார்ட் 2025 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் கிராஸ் ரூட் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ்க்காக கோல்டு அவார்ட் எந்த கிராம் பஞ்சாயத்து வின் பண்ணிச்சுன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ரோஹிணி, மகாராஷ்டிரா. ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டு பார்க்கணுமான்னு கேட்டால் எஸ். ஸோ இதில் நேம் ஆஃப் த ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்ட்ஸ் ஃபார் இ-கவர்னன்ஸ். மொத்தம் 19 ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் செலக்டட் ஃபார் த நேஷ்னல் அவார்ட்ஸ் ஃபார் இ-கவர்னன்ஸ். இதில் 6 அவார்ட் கேட்டகரி இருக்குது. அதில் 10 கோல்டு, 6 சில்வர், 3 ஜூரி அவார்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸம்ப்ளரி கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் இன் இ-கவர்னன்ஸில் பண்ணவங்களுக்கு தான்
இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. 10 கோல்டு 6 சில்வரோட அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் 22nd டைம் தே ஆர் டூயிங் திஸ் அவார்டி. 6 கேட்டகரிஸில் அவார்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரெகக்னைசஸ் த டீப்பனிங் அண்ட் வைடனிங் ஆஃப் சர்வீஸ் டெலிவர்ட் இன் கிராஸ் ரூட் லெவல் த்ரூ டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லி இந்த அவார்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்கனைசேஷன் நேம் இங்கே இருக்குது, நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் இங்கே இருக்குது, அவங்களுக்கான கோல்டு அண்ட் சில்வர் அவார்டு இந்த இது இருக்குது. தென் இதில் தான் வந்து யூ ஹாவ் டு ரீட் இட். அண்ட் டிஜி யாத்ராக்கு விச் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. பாஷினி, அப்புறம் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு. சம்படா விச் இஸ் த ஸ்டாம்ப்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் டாக்குமெண்டேஷன். மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் டிடெக்ஷன் சப்போர்ட். மைனிங் டென்மெண்ட் சிஸ்டம். அண்ட் டேட்டா ஹார்மனைசேஷனுக்காக என்ஐசிக்கு. குவாண்டம் சேஃப் விபிஎன்க்கு, டிஃபென்ஸ்க்கு. தென் டிஜிட்டலைஸ்டு ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறோம். காட்டா விச் இஸ் அந்த இது கொடுக்குறாங்கல்ல, வாட் இஸ் தேட், பட்டா, யா தேட் ஃபேஸ்லெஸ்ஸாக அந்த இது கொடுக்கறதுக்கு ஃபார் பஹ்ரத் பெங்களூரு அவங்களுக்கு, கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு. அமின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சிக்கிமில். ரோஹிணி கிராம் பஞ்சாயத்துக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா, துலே டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் மஹ்லிஜிப்பூர் கிராம் பஞ்சாயத்துக்கு. தென் சம்பல்பூர் சிக்ஷா கவச் அப்படின்ற இனிஷியேட்டிவில் ஜார்க்கண்டில் கொடுத்துருக்காங்க. ட்ரோன் அனலிட்டிக்ஸ் டேம்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் ஹைவேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக NHAIக்கு கொடுத்துருக்காங்க. தென் 3 ஜூரி அவார்டிஸ் யார் யாருன்னு. ஸோ இது இதில் வந்து 10 கோல்டு, அப்போ ஃபஸ்ட்டு 10 வந்து கோல்டு, அதுக்கப்புறம் 6 வந்து சில்வரு. தென் 3 ஜூரி அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் ஜூரி அவார்டு மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷவுகத்தி கிராம் பஞ்சாயத் ஃபார் ஒடிசாவில் இருக்குது. பலசனா கிராம் பஞ்சாயத் சூரத் டிஸ்ட்ரிக்ட். க்ளீன் ஃபியூச்சர் ஸ்மார்ட் வைஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் சஸ்டைனபிள் க்ரோத் உத்தரப்பிரதேஷில் உள்ளதுக்கு. ஸோ இதில் 6 கேட்டகரிஸில் கவர்மெண்ட் ப்ராசஸ் அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் என்ன அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. தென் அந்த ட்ராஃபி சர்டிஃபிகேட் எவ்வளோ இன்சென்டிவ் கொடுப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 lakh ஃபார் கோல்டு அவார்டிஸ், 5 lakh ஃபார் சில்வர் அவார்டிஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசேஷன் ஆர் கிராம் பஞ்சாயத்து அவங்க எது கொடுத்துருக்காங்களோ அவங்கக்கிட்ட இந்த அவார்ட் மணி வில் பி கிவன். இந்த அவார்ட் செரமனி வந்து 28th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கவர்னன்ஸ் எப்போ நடக்குதோ அப்போ வந்து இந்த அவார்ட் வில் பி கிவன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த திங். இப்போ இந்த ரோஹிணி இது மட்டும் தனியாக வந்திருக்கு பிகாஸ் அவங்க DRPGஓட சேர்ந்து பண்ணதுனால, விச் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத், இந்த கோல்டு அவார்டு வாங்கினதுனால இட் இஸ் ஹியர். ஸோ கிராஸ் ரூட் லெவல் இனிஷியேட்டிவ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் கோஸ்ட் கார்டில் நியூ ஜெட்டிஸ் வந்து விழுஞ்சம் ஹார்பரில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் விழுஞ்சம் இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, இப்போ தான் லான்ச்சும் பண்ணோம். அப்போது ஜெட்டிஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். ஏன் ஜெட்டிஸ் இம்பார்ட்டன்ஸ்னால் அங்கே தான் வந்து அந்த ஷிப்பை வந்து நிற்பாட்டுறது அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ டு என்ஹான்ஸ் த கோஸ்டல் செக்யூரிட்டி அண்ட் அந்த வெசல்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஷிப்ஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஜெட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் கோஸ்டல் செக்யூரிட்டிக்குமே அதுதான் இம்பார்ட்டன்ட். லைக் ஏதாவது ஒரு டைடு, ரொம்ப பெரிய டைடு வருதுனாலும் இந்த ஜெட்டிஸ் வில் பி ப்ரொடெக்டிங் த ஷோர் ஃப்ரம் தேட். ஸோ அதனால இந்த ஜெட்டிஸ் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போது விழுஞ்சமில் இப்போ தான் இது பண்ணதுனால தே ஆர் டூயிங் திஸ் 76.7 மீட்டர் லாங் டெடிக்கேட்டட் ஜெட்டிஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இன் விழுஞ்சம் ஹார்பரில். ஸோ திஸ் வில் பி த ஸ்ட்ராட்டஜிக் பேஸ் நியர் த குளோபல் ஷிப்பிங் லைன். திஸ் இஸ் த விழுஞ்சம் போர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய நம்ம அதை பற்றி பேசிச்சாச்சு. நம்மக்கிட்ட இருக்க டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ரிலேட்டடான ஒரு போர்ட் வந்து இல்லை. ஸோ அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டில் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஏன் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் நம்மக்கிட்ட இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, யூஸ்வலாக பெரிய ஷிப்ஸ், பெரிய கார்கோ ஷிப்ஸ் வந்து இந்தியாவோட வெஸ்டர்ன் சைடில் இருக்க முடியாது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன். அந்த ஷோர் வந்து நிறையா மண் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஷோராக இருக்கிறதுனால விழுஞ்சம் விச் இஸ் இன் கேரளா அங்கே மட்டும்தான் வி கேன் டூ, விச் இஸ் த சதர்ன் டிப். அதனால் அங்கே வந்து நம்ம அதானி பில்டு பண்ணுது. ஸோ தேட் வில் ஆக்ட் அஸ் அ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் இன் இந்தியா. ஸோ தேட் இனிமேல் வந்து நம்ம மற்ற கண்ட்ரியோட டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்ஸை நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மக்கிட்டேயே இருக்குது. இன்னும் அதில் நிறைய சேஞ்சஸ் ஹேவ் டு பி டன். ஸோ லாஸ்ட் டிசம்பரில் நடந்த பார்லிமெண்ட்ரி செஷனில் கூட ரோட்வேஸ் இன்னும் கனெக்டே இல்லை. ஷிப்பு போர்ட்டு கட்டிட்டீங்க, அதை கனெக்ட் பண்ணுற ரோட்வேஸ் இன்னும் ரெடி ஆகலைன்ற கிரிட்டிசிசம்லாம் இருந்துச்சு. ஸோ யா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்காங்க.
ஒரு இதுவும் வந்து நியூஸில் வருது. ஸோ மேரிடைம் இந்தியா விஷன் 2030 சாகர்மாலா ப்ரோக்ராம் மூலயமா இதெல்லாமே நடக்குது. தென் எந்த கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷனை வந்து ஆர்மி சீஃப் ஜெனரல் உபேந்தர் திவாதி உத்தரகண்டில் லான்ச் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க. ஐபெக்ஸ் தரானா 88.4 FM. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்மி ரிலேட்டடான எஃப்எம் லான்ச் பண்ணுறாங்க இன் பார்டரில். அதனால திஸ் நியூஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். உத்தரகண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க 88.4 FM ஐபெக்ஸ் தரானா. கம்யூனிட்டி ரேடியோ பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும் ஜோதிர் மாத்தில். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்மி பேக்டு கம்யூனிட்டி ரேடியோவா, அதனால பார்டர் ஜோனில் இருக்கிறதுனால இட் இஸ் அ இம்பார்ட்டண்ட் ஒன், ஞாபகம் வச்சுக்கணும். தென் லடாக் ரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் இது வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஜாப் ரிலேட்டடாக, ரெசிடென்ட் ரிலேட்டடாக லடாக் பீப்புளுக்கு ஒரு 3 அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். திஸ் இஸ் வைட்லி ஸ்போக்கன் ரீசெண்ட் டேஸில். ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்லேயே இது வந்துருச்சு. பட் இதை பற்றி பேசும்போது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிசர்வேஷன் லடாக் ரெசிடென்ட்ஸ்க்கு உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா 85% லடாக் ரிசர்வேஷன், ஐ மீன் லடாக்கில் கவர்மெண்ட் இருக்குல்ல அவங்க வந்து இப்போது எக்ஸாம் வச்சு இப்போ டிஎன்பிஎஸ்சி மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு அப்படின்னா 85% வந்து லடாக் பீப்புளுக்கு லடாக்கில் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ரிசர்வேஷன் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் த திங். ப்ரொமல்கேஷன் ஆஃப் லடாக் ரிசர்வேஷன் லாங்குவேஜ் விமென் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ரெகுலேஷன் இதில் வந்து 3 இது மாற்றிருக்காங்க. லடாக் ரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2025, லடாக் அஃபிஷியல் லாங்குவேஜ் ரெகுலேஷன் 2025, லடாக் அட்டானமஸ் ஹெல்த் டெவலப்மெண்ட் கவுன்சில் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2025. இதில் வந்து ஜாப் ரிசர்வேஷனில் எம்ப்ளாய்மெண்ட் சேஃப்கார்டு இருக்கணும் லோக்கல்ஸ்க்கு அப்படின்றதுனால அந்த 85% கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரசிடென்ட் நம்ம திரௌபதி முர்மு அவங்க ஆர்டிகல் 240 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி இந்த 3 கீ ரெகுலேஷனையுமே வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக இது 3 சேர்ந்து இன்னும் 2 இருக்குது. ஏர்லியர் லடாக் வாஸ் அடாப்டட் ஆர் கவர்ன்ட் பை ஜேஎன்கே லாஸ். ஸோ இப்போ லடாக் தனியாக ஆயிடுச்சுன்றதுனால தே ஷுட் ஹேவ் சர்டன் திங். இப்போ ஜேஎன்கேயோட ரிசர்வேஷன் ஆக்ட் 2004 அண்ட் சிவில் சர்வீஸ் டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆக்ட் 2010 எல்லாமே வந்து ஜேஎன்கேவோடது. இப்போ லடாக்குன்னு தனியாக வேணுன்றதுனால இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக இன்னொன்று என்னென்னா லடாக் சிவில் சர்வீஸ் டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2025 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஜேஎன்கேவோடது தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால. ஸோ இதில் தான் வந்து டெமோகைல் ரெக்குவயர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் லடாக்கில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா லடாக் ரெசிடென்ட்ஸ்க்கு 85% சொல்கிறாங்களே, அந்த லடாக்கில் ரெசிடெண்ட்டாக இருக்கணும்னா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லடாக்கில் குறைஞ்சது 15 years ஆர்ஸ் அதுக்கும் மேலே அவங்க வாழ்ந்திருந்தால் தான் that person will be called as லடாக்கோட ரெசிடெண்ட். அண்ட் 7 வருஷம் படிச்சிருக்கணும் லடாக்லேயே. அண்ட் 10th and 12th வந்து லடாக்லேயே தான் படிச்சிருந்துருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சில்ட்ரன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சர்விங் இன் லடாக் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் இது கொடுக்குறாங்க. 10 years ஆகுது அங்கே இருந்திருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட சில்ட்ரன் அப்படின்னா. தென் ஸ்பவுஸ் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் லடாக் டெமோகைல்ஸும் வந்து தே வில் பி கன்சிடர்ட் அஸ் ரெசிடெண்ட். இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் டெமோகைல் சர்டிஃபிகேஷன். ஸோ லடாக் இதில் வந்து ஸோ டொமிசைலுக்கு அதாவது நீங்கள் வந்து ரெசிடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது எல்லாமே இது சொல்லிட்டாங்களா. தென் லடாக் சிவில் சர்வீஸ் domicile certificate rules. ஸோ அதுலேயுமே வந்து இஃப் யூ ஆர் அ ரெசிடெண்ட் யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் த அப்ளிகேஷன். நான் வந்து ரெசிடெண்ட் தான் லடாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு தஹசில்தாரில் சர்டிஃபிகேஷன் வாங்கணும் தாசில்தார்கிட்ட. அண்ட் தேட் வில் பி அப்பீல்டு டு டெப்யூட்டி கமிஷனர், ஏதாவது அப்பலேட் அத்தாரிட்டியாக அவங்க டெப்யூட்டி கமிஷனர் தான் வச்சுருக்காங்க. தென் அப்ளிகேஷனும் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நம்ம என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன் யூஸ்வலாக இந்தியா முழுக்க வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஜாப் ரிசர்வேஷனுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷனில் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் அதர் பேக்வர்ட் குரூப் எல்லாத்துக்குமே வந்து 85% கேப் பண்ணியிருக்காங்க. இதில் 10% இடபிள்யூசி கோட்டாவையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ரிசர்வேஷன் வந்து ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, லைக் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும். இயர்லியர் கோட்டா ஃபார் எஜுகேஷன் வந்து 50% தான் கேப் ஆகிருந்துச்சு, இப்போ வந்து 85% ரைஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
தென் ரெகக்னிஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ அது வந்து லடாக் அஃபிஷியல் லாங்குவேஜ் ரெகுலேஷன் 2025னு சொல்லிட்டு இதில் இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, போட்டி அண்ட் புர்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 லாங்குவேஜை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் லடாக். இதில் வந்து சின்ஹா, புரோக்கட், பால்டி, லடாக்கி அப்படின்ற சில கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன் உள்ள லாங்குவேஜையும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் நாட் ஸோ ஷுர். தென் உமன்ஸ் ரிசர்வேஷன் இன் லோக்கல் கவர்னன்ஸ், அது ரிலேட்டடாகவும் ஒரு அமெண்ட்மெண்ட் ஆர் ரெகுலேஷன் வந்திருக்கு. லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2025. இதில் வந்து 1/3 ஆஃப் த சீட்ஸ் வந்து விமனுக்கு தான் கொடுக்கணும். அதுவும் வந்து லேஹ் கார்கில் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு ரொட்டேஷனில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த நியூ ரெகுலேஷன்னால் லடாக்கில் என்னெல்லாம் மாறப்போகுது அப்படின்னா சென்ட்ரல் ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் லீகல். ஸோ லடாக்குக்கு ஒரு செப்பரேஷன் கிடைக்கிது. 2019 அவங்க செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 6th ஷெட்யூல் படி அட்டானமியும் கிடைக்கிது, ஒரு கான்ஸ்டியூஷனல் அட்டானமி கிடைக்கிது. லடாக் வந்து இன்னும் தே ஓன்ட் டிமாண்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ரெகுலேஷன். ஸோ இதன் மூலிமா தனியாக அவங்களுக்கு ரெகுலேஷன் கொடுத்தாச்சுல, அதை பொறுத்து நீங்கள் யூ கேன் டூ யர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் சேஃப் கார்டும் வந்து லோக்கல்ஸ்க்கு கிடைக்கிது. லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டியும் கிடைக்கிது. போட்டி, புர்கின்ற மாதிரியான லாங்குவேஜ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால லடாக்கி அந்த லாங்குவேஜ்க்கும் சப்போர்ட் கிடைக்கிறதுனால தே ஃபீல் சேஃப். அண்ட் சென்சிட்டிவிட்டி இன் கவர்னன்ஸ் அதுவுமே வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் மூலயமா. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இன்னும் டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா லாஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அட்டானமி. பிகாஸ் 370 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 2019க்கு அப்புறம் தேர் வர் நோ அட்டானமி. ஸோ அதுவுமே வந்து இன்னும் சொல்லிகிட்ருக்காங்க. தென் கல்ச்சுரல் அண்ட் எக்கலாஜிக்கல் எரோஷன் இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. லடாக்கோட ட்ரைபல் ஐடென்டிட்டிலாம் வந்து எரேஸ் ஆகுது. ஃப்ரெஜைல் என்விரான்மெண்ட், டோன்ட் எக்ஸ்ப்ளாய்ட் ஆர் எக்ஸ்டர்னல் எக்கனாமி அப்படின்னு. பட் தட் இஸ் அ ஃபியர். தென் 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸும் கொடுங்க அப்படின்னு லடாக்கி குரூப்ஸ் வந்து ஸ்ட்ராங்லி டிமாண்டிங் இன்க்ளூஷன் ஆஃப் 6th ஷெட்யூல், விச் இஸ் ட்ரைபல் மெஜாரிட்டி ரீஜியனில் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் அட்டானமி வந்து அந்த 6th ஷெட்யூல் மூலிமா கிடைக்கும். அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்லாம் வந்து தே கேன் மேக். இதன் மூலயமா தே கேன் டூ மோர் திங்ஸ். ஸோ அதனால தே ஆர் ஆஸ்கிங் தட். பட் அது இன்னும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. தேர் ஆர் லிமிடேஷன்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்டு இல்லை. ஆர்டிகல் 240 படி எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன்ஸ் வந்து அவங்களால எடுக்க முடியாது. ஸோ இன்னும் நிறையா லேண்ட் ஓனர்ஷிப்பில் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த அளவுக்கு புது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தது பெருசு தானே. ஸோ தேட் இஸ் த சீன் ஹியர். லோக்கல் ரெசிடென்ட்ஸ்க்காக தே ஆர் பிரிங்கிங் திஸ் நியூ ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த 2 லாங்குவேஜும் வந்து இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆயிடுச்சு. ஸோ யா தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து த்ரம், which is dynamic route planning for urban green mobility web app வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க IIT Kharagpur. ஸோ அதனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, which is to help the users choose routes with their lower air pollution and energy consumption. ஸோ இது யூஸ்வலாக நீங்கள் பார்த்தது தான். கம்மியான வாட் டு சே கூகுள் மேப்ஸில் பார்த்தீங்கன்னா கம்மியான டிஸ்டன்ஸில் தான் அது காட்டும். ஸோ சில இது நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக போனாலும் திஸ் டேக் எக்ஸ்ட்ராவாக 15 minutes எடுக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லும். ஸோ எனர்ஜி கன்சம்ஷன் ரிலேட்டடாகவும் ஏர் பொல்யூஷன் இஸ் மோர் ப்ரிவலன்ட் நவடேஸ் இன் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ஏர் குவாலிட்டி பேசிஸ்லையும் ரூட்ஸ் வந்து இனிமேல் இந்த ட்ரம் காமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, விச் இஸ் டைனமிக் ரூட் பிளானிங் ஃபார் அர்பன் க்ரீன் மொபிலிட்டி. ஸோ அர்பன் இன் இந்தியாவில் ஏர் குவாலிட்டியும் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அதை கன்சிடர் பண்ணியும் வந்து டூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இந்தியாவுக்கு வந்து ஐ மீன் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சர் சம் நேம் ஹீ வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த ஏர் குவாலிட்டி கிரிட்டிசிசம் ஆன் இந்தியா வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஹீ இஸ் வித் ஸ்டாண்டிங் வித் ஏர் பொல்யூஷன் இன் இந்தியா. இன்னமுமே நிறைய ட்விட்டர் ஒரு எக்ஸில் வந்து ஹீஸ் போஸ்டிங் சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு தேட். ஸோ இன்னும் நம்மளும் வந்து நிறையா பண்ணணும்ல. ஸோ ஏர் குவாலிட்டி, எனர்ஜி எஃபிஷியன்ட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கம்மியாக்குற மாதிரி ரூட்ஸ் வில் பி சஜஸ்டட் பை திஸ் மொபைல் ஆப். IIT Kharagpur ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5 ரூட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். 5 ஷார்ட்டஸ்ட் ரூட், ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட், ஃபாஸ்டஸ்ட் ரூட், லீப் இஸ் த லீஸ்ட் எக்ஸ்போஷர் டு ஏர் பொல்யூஷன், லீஸ்ட் எனர்ஜி கன்சம்ஷன் ரூட், பேலன்ஸ்டு ரூட். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரூட். ஸோ
ஸோ இது 5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். அது எது வேணுமோ நம்ம பண்ணலாம். வாட் இஸ் திஸ் லீப் ரூட் அப்படின்னா ஏர் பொல்யூஷன் எக்ஸ்போஷர் வந்து 50% இன் சென்ட்ரல் டெல்லி மூலமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ 40% இன்க்ரீஸ் இன் கம்யூட் டைம். தென் எனர்ஜி கன்சம்ஷனுமே வந்து 28% இன் சவுத் டெல்லி, அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணுமா. அர்பன் கம்யூனிட்டிங்கில் இட் வில் பி சேஞ்சிங். ஸோ இவங்க 2 பேரும் தான் தே ஆர் த ஒன்ஸ் ஹூஸ் கோயிங் டு ஹெல்ப். கிராஃப் ஹாப்பர் ஓப்பன் சோர்ஸ் ரூட்டிங் என்ஜின் இதை தான் வந்து கம்யூட் ஆப்ஷனல் பார்ட்ஸாக யூஸ் பண்ண போகிறாங்க. மேப் பாக்ஸ் இஸ் த மேப்பிங் பிளாட்ஃபார்ம். ரியல் டைம் டிராஃபிக் அண்ட் மேப் டேட்டா வந்து இது மூலயமா கொடுக்கும். ஆல்சோ ஏர் குவாலிட்டி டேட்டா சோர்ஸாக வந்து நம்ம சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடதையும் வேர்ல்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸையும் அதில் 2லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி தே ஆர் கோயிங் டு ஃபீட் இன். ஸோ திஸ் இஸ் த திங். தென் ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆஃப் ட்ரம் 2.0 கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் டெஸ்டிங் அண்ட் டேட்டா எக்ஸ்பேன்ஷன்லாம் பண்ண போகிறதாகவும், இதன் மூலயமா டேட்டா வந்து க்ரௌட் சோர்ஸ்டு டேட்டாவாக இன்டெகிரேட் பண்ணிவிட்டு லோ காஸ்ட் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் ஸ்ட்ரீட் போல்ஸ் கம்ப்யூட்டர்ஸில் எனேபிள் பண்ணி விட்டால் மைக்ரோ மொபிலிட்டி மோட்ஸுமே வந்து அதில் பார்த்துக்கலான்றதுனால அதுவுமே வந்து டெவலப்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ மெஷின் லேர்னிங் லைக் லாங் ஷார்ட் டேர்ம் மெமரிலாம் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி கேரளா வந்து ஒரு இது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து கேரளாவில் அதிகமாகிடுச்சு ரீசெண்ட் டைம்ஸில். அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெம்பரவரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைல்ட் போர் ஆஸ் வெர்மின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ரீசெண்டாக கேரளாவில் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போ தே ஆர் சஜஸ்டிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு அமெண்ட் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இதன் மூலிமா கல்லிங் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸை வந்து அலோவ் பண்ணுங்கள். சென்சிட்டிவ் கல்லிங் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் கல்லிங் அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் பாப்புலேஷன் பை செலக்டிவ்லி ஸ்லாட்டரிங் தெம், அதாவது கொன்றுறது அந்த மாதிரி. ஸோ அது பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் ஹேபிட்டட்ஸ்க்கு அது வந்து த்ரெட்டனிங்காக இருக்குது. ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாக இருக்குது. க்ராப் டேமேஜ் ஆகுது. இன்எஃபெக்டிவ் கரண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டூ சம்திங்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த இது நியூஸில் இருக்குது. ஸோ கேரளா சீக்ஸ் லீகல் சேஞ்ச் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இதில் குவிக்கர் ஆக்ஷன்ஸ் எங்களால் எடுக்க முடியல மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கல்லிங்கை வந்து பண்ண விடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து செக்ஷன் 62 படி வெர்மன் கிளாஸ் திஸ் ப்ரொவிஷன் அலவுஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு டிக்ளேர் த சர்டன் வைல்ட் அனிமல்ஸை வந்து வெர்மின் அப்படின்னு டெம்பரவரியாக தே கேன் சே. ஸோ அதன் மூலயமா தே கேன் கில் ஆர் ரெடியூஸ் த பாப்புலேஷன். அதனால தே ஆர் வைல்டு போரை வந்து வெர்மின்னு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதனால் ஏன் இதை சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக தேர் ஷுட் பி சம் ரீசன். ஸோ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆர் இயர்ஸில் இவ்வளோ டெத்ஸ் வந்து நடந்திருக்கு பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். அண்ட் 9,000க்கும் மேலே இன்ஜுரிஸ் இருந்திருக்கு 2016 to 2025. 273 கான்ஃப்ளிக்ட் ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து பஞ்சாயத்து லெவலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ராப்ளமேட்டிக் ஸ்பீஷியஸாக எலிஃபென்ட், டைகர், லெப்பர்ட், வைல்ட் போர், பிசன், பானட் மேக்கெட்ஸ், பீஃபால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எலிஃபெண்ட் அண்ட் பிக் கேட்ஸை லைஃப் த்ரெட்டனிங்காக லிஸ்ட் பண்ணியும் மங்கி, பீஃபால் இதெல்லாம் வந்து நாட் டெட்லினும் பிகாஸ் தே டோன்ட் காஸ் எக்கனாமிக் லாஸ். ஸோ they don't cause the human loss but economic loss காஸ் பண்ணுறாங்கன்ற சொல்கிறாங்க. லைக் டெஸ்ட்ராயிங் த க்ராப்ஸ் அதெல்லாம் பண்ணுறாங்கன்றதுனால இதில் லிஸ்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக நிறைய என்னென்ன ரீசெண்டாக நடந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தான் வந்து இந்த 919 டெத்ஸ் 2016 2025 வரையும் 919 டெத்ஸ் அண்ட் 8,000 அப்ராக்சிமேட்லி 9,000 இருக்குது. 8,967 இன்ஜுரிஸ் வந்து நடந்திருக்கு பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்னால. ஸோ சிவியர் த்ரெட் டு பப்ளிக் சேஃப்டியாக இருக்குது. 941 லோக்கல் பாடிஸில் 273 வந்து ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் ஹாட்ஸ்பாட்ஸாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த பஞ்சாயத்தில் நிறைய வைல்ட் லைஃப் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மங்கீஸ், வைல்டு பிக் இதனுடைய எண்ணிக்கை அதிகமானதுனால க்ராப் டேமேஜ் அதிகமாகுது. ஸோ எக்கனாமிக் லாஸ் அதிகமாக இருக்குது. கல்டிவேஷன்லாம் வந்து பாதிக்கப்படுது இன் சர்டன் ரீஜியன்ஸ். ஸோ இது நம்ம ஃபுட் செக்யூரிட்டிக்கே த்ரெட்னிங்காக இருக்குன்றதுனால இதாக கேரளா கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ let's see what the union government does. So that's it with today. If any, do comment and make use of the link in the description. Thank you.